இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸு ஜெய்ப்பூரில் விளாட்றாங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்கிறத வந்து ஆர்ஆர் வர்சஸ் ஜிடியில் யார் ஜெயிப்பாங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து ராஜஸ்தானில் நடக்குது. ராஜஸ்தானில் வந்து ஃபுல்லாக வந்து பேட்டிங் விக்கெட் தான். கடைசி மேட்ச் பார்த்தோம், பேட்டிங் விக்கெட் வந்து அதான் இருந்துச்சு. ஆர்சிபி வந்து 183 அடிச்சிருந்தாங்க. அதையே வந்து சேஸ் பண்ணிட்டாங்க ஆர்ஆர். அதனால் இந்த வாட்டி வந்து ஆர்ஆரில் வந்து சரியான பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. ஆர்ஆருக்கு வந்து ஒரு என்ன பாசிட்டிவ் திங் பார்த்தீங்கன்னா, ஜாஸ் பட்லர் வந்து ஃபார்ம் கொண்டுட்டார். ஜாஸ் பட்லர் ஃபார்ம் கொண்டுட்டா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியும். அவர் அடித்தாருன்னா பொழந்து எடுத்துருவார். 2022 ஐபிஎல்லில் வந்து 4 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி இப்போ 2024 ஐபிஎல்லில் செஞ்சுரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் அவ்வளோ பெரிய ஃபார்முக்கு வந்தது பெரிய விஷயம், பெரிய ப்ளஸ் ஆர்ஆருக்கு. அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ஆர்ஆருக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ஸோடு தான் வருவாங்க. அவங்க பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு டீமாக இருக்காங்க. செலிப்ரேஷன்லேயும் வந்து டீம் எஃபர்ட்டாக பண்ணுறாங்க. ஜாஸ் பட்லர் 100 அடித்ததுக்கு வந்து ஹிட்மர் வந்து அப்படி குதிச்சார் லாஸ்ட் மேட்ச்சு. ஏன்னா அவர் தான் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் இருக்காரு. அதனால் இன்றைக்கி மேட்ச் வந்து நல்ல ஒரு மேட்சாக இருக்கும். ஒரு ஆர்ஆர் வர்சஸ் ஜிடியில் மேட்ச் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் அவங்களுக்கு ஃபார்ம் வராதது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான். இன்றைக்கி வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் டேவாக இருக்கும் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச் ஜாஸ் பட்லர் நல்லா ஃபார்முக்கு வந்துட்டார். இந்த மேட்ச் வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து நல்ல ஃபார்முக்கு வந்துட்டு நல்லா பேட்டிங் ஆடினார்னாலே போதும். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ரொம்ப அடிக்க வேணாம், ஒரு 50 அடித்தாருனாலே போதும், அவர் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்துடுவார். ஏன்னா குமார் சங்கக்காரா வந்து ப்ரீவியஸ் மேட்ச்லேயே சொல்லியிருந்தார், எங்களுக்கு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு 2-3 இன்னிங்ஸ் சரியாக இல்லைன்னா பரவாயில்ல, அவர் ரொம்ப மெயின் பிளேயர் எங்களுக்கு, அவர் கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்துடுவார், எங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சங்கக்காராவும் பேக் பண்ணுறாரு. சஞ்சு சாம்சனும் பேக் பண்ணுறாரு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை. அதனால் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து நல்லா விளாடணும். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பவுலிங் வந்து ஜிடிட்ட இல்லைன்னா கூட அவர் வந்து நல்ல பேட்டிங் ஆடி ஒரு 50 அடிச்சாருன்னா கூட நல்ல ஒரு பெனிஃபிட் தான். இன்றைக்கி வந்து ஜெய்ஸ்வாலோட டேவாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் போன மேட்ச் ஆர்சிபியோடையும் பிரித்து எடுத்துட்டாரு. அவரும் ஒரு 70+ மேலே அடிச்சிருந்தாரு. நல்லா பேட்டிங் ஆனார். சஞ்சு சாம்சன் இதே மாதிரி ஆடணும். எப்பயுமே ஐபிஎல்லில் ஃபஸ்ட் மேட்ச் அடிப்பார், மற்ற அப்புறம் எந்த மேட்சுமே அடிக்க மாட்டார். இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட் மேட்ச்சும் அடித்து நடுவில் உள்ள மேட்சும் அடிக்கிறாரு. அவரோட ஃபார்ம் வந்து நல்லா கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே வரணும். 2 ஸ்பின்னர் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸில். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், அஸ்வினும் சகலும். நல்லா பவுலிங் போட்டு நல்லா கண்டெயின் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் நதீப் சானியும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் இன்ஜுரியில் இருந்தார் போல், நதீப் சானியும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸு. ஆர்ஆர் டீமை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங் ஸ்குவாடாக இருக்குது. ஆர்ஆரில் வந்து ஒரு குறையும் சொல்ல முடியாத டீமு. பவுலிங் டிபார்ட்மெண்ட்னா ஃபயர் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட் இருக்கார், சேம் பவுலிங். இந்த நியூ பாலில் பர்கர் இருக்கார், அவரும் நல்லா பவுலிங் போடுறாரு. சந்தீப் சர்மா வந்து இன்ஜுரியிலேருந்து வந்துருவார்னு நினைக்கிறேன். அவிஷ்கான் இருக்கார், அவரும் நல்லா பவுலிங் போடுறாரு. ஆர்ஆர் டீம் வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு குறையும் சொல்ல முடியாது. ரியான் பராக் வந்து நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு, அவரும் பெரிய ப்ளஸ்ஸு. ஆர்ஆருக்கு வந்து இன்னும் வந்து கிளிக் ஆகாத ஒரே ஆள் வந்து நம்மளோட எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் மட்டும் கிளிக் ஆகிடுச்சுன்னா மேட்சை கழட்டி கொடுத்துருவாரு. அப்புறம் ஜுனிலும் நல்லா ஆடிடுவார். அவருக்கு என்னன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து கண்டிப்பாக ஆர்ஆருக்காண்டி ரன் அடிப்பார், ரன் அடித்தே ஆகணும். அவர் தான், அதான் வந்து இன்றைக்கி பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆர்ஆருக்கு வந்து இன்றைக்கி வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து கண்டிப்பாக ஃபயர் பண்ணுறக்கூடிய பிளேயராக இருப்பார். அடுத்தது வந்து நம்ம ஜிடியை பார்ப்போம். ஜிடி வந்து என்னங்க சொல்கிறது, லாஸ்ட் மேட்ச் கையில் இருந்த மேட்சை விட்டுட்டு போயிட்டாங்க. ஜிடி வந்து ரொம்ப பாவம். ஏன்னா 199 அடிச்சு 200 அடிக்கணும்னு சேசிங்க. பஞ்சாப் வந்து கடைசியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. சுப்மான் கில் தான் உயிரை கொடுத்து ஆடினார் ஜிடிக்கு. அதனால் அவர் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஜிடிக்கு வந்து உயிரை கொடுத்து ஆடுறது வந்து கில்லு தான். அவங்களோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குங்க. நம்ம போன வீடியோலேயே சொன்னோம், உமேஷ் யாதவ் தூக்கிருங்கன்ட்டு. ஆனால் அவங்க உமேஷ் யாதவ் வச்சு தான் விளாட்றாங்க. இன்னும் உமேஷ் யாதவ் வச்சு விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக காலி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு கார்த்திக் தாகியை எடுத்துகிட்டு வந்துருங்க, இல்லைன்னா சந்தீப் வாரியர் எடுத்துகிட்டு வாங்க. உமேஷ் யாதவ் இன்றைக்கினா விளாண்டிங்கன்னா பட்லர்னா கழட்டி கொடுத்துருவாரு. பட்லரும் ஜெய்ஸ்வாலுக்கும் மாட்டிக்கிச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே இவரை கழட்டி
உமேஷ் யாதவ. அதனால உமேஷ் யாதவ் கண்டிப்பாக நீங்கள் டீமை விட்டு தூக்கிடுங்க. கார்த்திக் தியாகியை கொண்டு வாங்க, இல்லைன்னா சந்தீப் வாரியரை கொண்டு வாங்க. ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து ஏன் சாய் கிஷோர் விளையாட வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. இல்லை நூர் அகமட் இருக்கிறதுனால, ரஷீத் கான் இருக்கிறதுனால சாய் கிஷோர் விளையாட மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியல. இல்லைனா உமேஷ் யாதவுக்கு பதிலாக ஜாஷ் லிட்டில், அவரே நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், அவரும் ஒரு வாட்ச் அவுட் பிளேயருன்ட்டு அவரையாச்சும் கொண்டு வாங்க. ஜிடி வந்து இந்த தப்பு பண்ணீங்கன்னா, இன்னைக்கு உமேஷ் யாதவ் விளையாட வச்சிங்கன்னா நீங்கள் ஐபிஎல் குவாலிஃபைடே ஆக மாட்டீங்க. ஏன்னா அது மாதிரி டீமாக இருக்கீங்க. நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன், ஜிடிக்கு வந்து உண்மையிலேயே வந்து பவுலிங் தான் பிரச்சனையாக இருக்குது. உமேஷ் யாதவ் தூக்கிடுங்க. உமேஷ் யாதவ் தூக்கிட்டு ஜார்ஜ் லிட்டில் கொண்டு வாங்க, இல்லைனா சந்தீப் வாரியர் ஆர் கார்த்திக் தியாகியை கண்டிப்பாக கொண்டு வந்துருங்க. அப்புறமேட்டு பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தா ஸ்பின்னர்ஸ் நல்லா இருக்குங்க. மீடியம் பேஸ் தான் உங்களுக்கு நல்லா இல்லை. இந்த இவர் யாருன்னா அந்த மார்க்கண்டேங்கிட்ட சாரி, அவர் வந்து அவர் பேர் வந்து நல்கண்டே வந்து நல்லா விளாடணும். போன மேட்ச் பேட்டிங் கிடச்சிச்சு, அவர் சரியாக சொதப்பி விட்டார். அவர் நல்லா விளாடணும். அப்புறமேட்டு வந்து விஜய் சங்கர் வந்து ஒரு ஃபார்ம்லேயே கிடையாதுங்க. உண்மையிலேயே விஜய் சங்கரை தூக்கிட்டு ஷாருக் கான் அந்த இடத்துல விளாட வச்சிடலாம். உண்மையிலேயே சொல்கிறேன், விஜய் சங்கர் எடுத்துகிட்டு ஷாருக் கான் விளாட வச்சிடலாம். ஷாருக் கான் வச்சு ஸ்பின் பவுலிங் போடுவார், ஒரு 2 விக்கெட்டாச்சும் எடுப்பார். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி விஜய் சங்கர் வேணாம். இன்றைக்கி விஜய் சங்கர் எடுத்துகிட்டு ஷாருக் கானை விளாட வைங்க. ஷாருக் கானும் விளாடுவார் தான் நான் என்னோட ப்ரெடிக்ட் படி. இன்னைக்கு விஜய் சங்கரும் விளாட மாட்டார், இவரும் விளாட மாட்டார். உமேஷ் யாதவும் விஜய் சங்கர் இடத்துல ஷாருக் கான் வருவார். உமேஷ் யாதவ் இடத்துல வந்து கார்த்திக் தியாகி இல்லைனா ஜார்ஜ் லிட்டில் கண்டிப்பாக வந்துப்பாங்க. அப்போ தான் வந்து குஜராத் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். இல்லைனா மனோகர் அவரும் சரியாக விளாட்றதில்லை. இவங்க 3 சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். வித்திமான் சாகா வருவாரா என்னன்னு தெரில, இன்ஜூரியில் இருந்தார், வராரா என்னன்னு தெரியல. இன்றைக்கி என்னோட ப்ரெடிக்ஷன் படி பஞ்சாப்ன்ட்டேன், ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் சப்போர்ட் பண்ணுறது வந்து இன்றைக்கி ராஜஸ்தான் தான். ஏன்னா ராஜஸ்தானில் நடக்குது நல்ல பேட்டிங் விக்கெட்டு. டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா ஜிடிக்கு சான்ஸ் உண்டு. டாஸ் தோத்துட்டாங்கன்னா ஆர்ஆர் தான் இன்றைக்கி ஜெயிப்பாங்க. அதனால் இன்றைக்கி செகண்ட் பேட்டிங் யார் ஆடுறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் படி இன்றைக்கி கண்டிப்பாக ஜெயிக்கிறது வந்து ஆர்ஆராக தான் இருக்கும். ஆர்ஆர் வந்து 60%னா ஜிடி வந்து ஒரு 40% நான் தருவேன். பார்ப்போம். இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் படி ஆர்ஆருக்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குது. ஆர்ஆர் வந்து ஒரு நல்ல டீமாக இருக்குது. எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம்.